என்னடா இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குடா. டெய்லி இதேமாரி கிடச்சா நல்லாயிருக்கும். ஊருக்குள்ளே எவனையும் காணா, ஊருக்குள்ளார எவனா திருட்டு பையன் பூண்டானோ இல்லை ஏதோ புலிகிளி வந்துடுதா, நம்மளை பார்த்து குட்டி புலின்னு நினச்சின்னு போய் பயந்துட்டானுங்களா? நாம் என்ன போய் பார்ப்போம். இந்த ரோட்லேருந்து அந்தாண்ட ரோட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குடா. எவனா வந்துடுவானோன்னு பயமாக வேற இருக்குது. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜாவது கட்டி கொடுங்கடா ப்ளீஸ். முடியல. என்னடா 2 பேரும் ஜாலியாக சேர் மேலே உட்காந்து இருக்கிறோன்னு திமிரில் உட்காந்து என்ன நக்கலாக பார்க்குறீங்களா? மச்சான் உன்னை போய் யாராவது நக்கலாக பார்ப்போமாண்ணா? ஏய் நடிக்காதீங்கடா, எல்லாம் உங்களை பற்றி தெரியும். இரு அந்த ஓனர் அம்மா வரட்டும், இது ஒரு கச்சேரி வைக்கிறேன். என்னை மட்டும் தலையில் உட்கார வச்சு உங்களை மட்டும் நல்லா ஜம்பமாக சேர் மேலே உட்கார வச்சு போய்க்குது அந்தம்மா. மச்சான் ஓனர்கிட்ட அப்படிலாம் பண்ணாதடா, அப்புறம் உனக்கு சோறு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எப்படி திருடி தின்னு எனக்கு தெரியும். என்ன இந்த தண்ணி உப்பு கறிக்குது, தெரியாதனமாக இதுக்குள்ளார வந்துட்டோன்னு நினைக்கிறேன். தண்ணியே நல்லா இல்லாச்சு. ஹாய் ஹலோ, உன் பேர் என்ன? என் பேர் ஸ்வீட்டி. உன்னோட பேர் என்ன? என் பேர் நைட்டி. பேர் வச்சுருக்க மாதிரி ஸ்வீட்டி கிவிட்டின்னு. என்னம்மா ரொம்ப நேரமாக ஒரே இடத்தையே பார்த்துன்னு இருக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்களான்னு பார்க்குறேன் அங்கிள். என்னதே என்னை பார்த்து அங்கிள்ன்றியா? சரிதான். ஜாலியாக இருக்கு. நான் பீச்சில் நல்லா பால் விளாடுறேன். இந்த பாலை பிடிக்க முடியல, வேகமாக ஓடுது. தேங்க்ஸ் அங்கிள், என்னை பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்து விளையாட விட்டதுக்கு. இந்த டே என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப நேரமாக அரைக்குது. எவ்வளோ நேரம் தான் நானும் சொல்லிடுது. இந்த டாக்டர் வேற ஒழுங்காகவே பார்க்க மாட்றான். ஓனர்கிட்ட சொல்லணும், இந்த டாக்டர் ஒழுங்காக பார்க்க மாட்றாரு, வேற ஏதாவது நல்ல டாக்டர் இட்டுன்னு வாங்கன்னு. சொரிஞ்சு நம்மளுக்கு கையெல்லாம் வேற வலிக்குது. தோல் டாக்டரையும் பார்க்கணும், கூடவே சேர்த்து எலும்பு டாக்டரையும் பார்க்கணும்ல. இது கை வலி வேற தாங்க முடியலாடே. டாக்டரை மாற்றுங்கடா, ஏன்டா இம்சை பண்ணுறீங்க? நல்ல டாக்டரை பார்த்து கூட்டின்னு வாங்கயா. என் வாயில் இருக்கிற பூச்சி எதுக்கு எடுக்கிற நீ? எட்ட போ. என்னோட ஃபுட்டை நீ ஏன் எடுக்கிற? நவரு, இவங்கிட்ட ஒன்றுத்தையும் நிம்மதியாக தின்ன முடியாது, நம்மளை தின்னவே விட மாட்டான். எட்ட போ, டிஸ்டர்ப் பண்ணாத, எட்ட போயிடு. நான் ஒன்றை விட ஹைட்டாக வளர்ந்துட்டேனே. கிட்டவா பார்ப்போம். ஆமாம், ஹைட்டாக வளர்றது பெரிய விஷயம் இல்லைடா, அறிவு வளரணும்டா. எவ்வளோ நேரமாக நானும் வாயை பொழந்துட்டு உட்காந்துட்ருக்கேன். ஏதாவது ஒரு மீனாவது வருதா பாரு. நம்மளுக்கு திங்கிறதுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நானே வாயை திறந்துட்டுருக்கேன், ஏதாவது பூச்சாவது உள்ளார வருமானு பார்க்குறேன். நான் என் வாயை திறந்தா வச்சுருக்கேன், ஏதாவது தீனி இருந்தால் வாங்கும். இல்லை இந்த இடத்துல ஒரே நாறுது. இந்த இடமே சரியில்லையே, ஸ்மெல் வேறு ஓவராக இருக்குது. இடத்த மாற்றணும்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் நல்லா வெளிச்சமாக இருக்குது, அங்கே போய் பார்ப்போமா? அங்கே பக்கம் போய் பார்க்கலாம். இங்கே ஒரே நாற்றை தாங்க முடியல. கடிக்க முடியலையா அங்கிள்? அந்த மல்லாட்டி என்கிட்ட கொடுத்துருங்க அங்கிள், நானே கடிச்சு உடச்சி சாப்பிட்டுக்கிறேன். அங்கிள் விடுங்க அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். நம்ம மட்டும் இங்கே தனியாக நிற்கிறோம், யாருமே காணோம். வழி மாறி வந்துட்டோமோ? தண்ணி தாக வேற அடிக்குது. இங்கே எங்கேயாவது நீர்நிலை இருக்கான்னு தெரியலையே. ரொம்ப தாகமாக இருக்கு, எனக்கு தண்ணி வேணும். எவ்வளோ தூரம் நடந்து போகிறதுனே தெரில. எதுவுமே காணா, எந்த நல்ல ஸ்மெல்லும் இங்கே இல்லையே. அந்த பக்கம் போய் பார்ப்போம். நாமளும் எவ்வளோ நேரம் தான் கோவமாக இருக்கிற மாதிரி மறைச்சிக்கிட்டே இருக்காது. இந்த இடத்துல யாருமே காணா, நம்ம மட்டும் ஒரே ஏதோ காடு மாதிரி இருக்குது. தெரியாதனமாக இங்கே வந்து மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படா இங்கேருந்து தப்பிச்சு போகிறது? நம்ம யார்கிட்டயோ ஹெல்ப் கேட்கலாமா? என்னமோ வைக்கிறானுங்க டெய்லியும், ஒன்றுமே ஒரு மாற்றமும் இல்லை, நல்லாவும் இல்லை.
என்ன பண்ணுறது, உயிர் வாழ்கிறதுக்கு எதையாவது தின்னு தானே ஆகணும். எதையாவது நல்ல ஐட்டமாக வைங்களாடே. சாப்பிடவே பிடிக்கலாடா. நீங்களாவது 2 நாள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், இது அப்போ தான் தெரியும். அம்மா என் கூட விளையாடுங்க வாங்க. ஹாய் மம்மி, ஜாலியாக இருக்கு. மம்மி என்ன போடிங்க வாங்க. ஐயோ தெரியாமல் இது மேலே எப்படி ஏறி உக்காந்துட்டே எப்படி இறங்குதுன்னு தெரியலையா. ஏய் யாராவது வாங்கடாடே, யாராவது இருந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடாடே. ஏய் எப்படி இறங்குதுன்னு தெரியலையா. அசைஞ்ச கீழே ஊற்றுருமோன்னு பயமாக வேறு இருக்குது. யாராவது வந்து என்னை எப்படியாவது இறங்கி விட்ருங்கடாடே. போத்தனாப்புல ஹெல்ப் பண்ணுங்கடா யாராவது. ஹெல்ப் பண்ணுங்கடாடே யாராவது வாங்க. எவ்வளோ நேரம் தான் கோபமாக முறைச்சிட்டே இருக்குது. கோபமாக முறைச்சி பார்த்தாலும் எவனும் பயப்பட மாட்டானுங்க. நம்ம மேலே எவனுக்கும் பயம் வர மாட்டேங்குது. ஐயே மேலெல்லாம் ஒரே அரிப்பாக இருக்கு. இந்த இடத்துல ஒரே டஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா யாருமே காணா, ஒரே அமைதியாக இருக்குது. அங்கே என்னமோ சண்டை நடக்கிற மாதிரி இருக்குது. எவனோ புது ஆள் வர மாதிரி இருக்கு. என்னன்னு கிட்ட போய் பார்க்கலாமா? கிட்ட போனால் நம்மளை கல்லே தச்சுவானுங்களோ. இந்த தண்ணி ரொம்ப அழுக்காக இருக்கு. இந்த கலரே நல்லா இல்லை. வேற வழி வேற இல்லை. நம்ம குளிக்கிறதுக்குன்னு இறங்கியாச்சு. நிம்மதியாக குளிச்சுட்டு போயிடுவோம். இந்த தண்ணியில் மீன் ஏதாவது இருக்குமா? இருந்தால் நல்லாயிருக்கும். குளிச்சுட்டு அப்படியே டிஃபனையும் முடிச்சுட்டு போயிடலாம். எதுவும் மேறமே தெரியலையே. இந்த ஆண்டி எங்கே தான் போச்சுன்னு தெரியலையே. நம்மளை மட்டும் விட்டுட்டு இந்த ஆண்டி எங்கே தான் போச்சுன்னு தெரியல. நம்மளை விட்டுட்டு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி யாராவது இருக்கிறாங்களா? ஹலோ யாராவது இருக்கிறீங்களா? அம்மா என்னை மட்டும் வீட்டில் விட்டு எங்கேம்மா போனீங்க? என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு எங்கே போயிடுக்குதுங்க? நான் எவ்வளோ நேரம் தான் பார்க்குறது? நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுனால என்னால் சரியாக நடக்க முடியல. கால் வேறு வலிக்குது. எப்படி போகணுன்னு தெரியல. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆஹா என்ன சுகமாக அழகாக சீவுது தலையை. இந்த ஆண்டி வேறு நமக்கு மசாஜெல்லாம் பண்ணி விடுறாடே. கடவுளுக்கு நன்றி சொல்லணும்டா நமக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் கொடுத்ததுக்கு. ஆண்டி நல்லா சீவுங்க ஆண்டி. அங்கே தான் அறியுது ஆண்டி. மண்டை மேலே நிறைய பேன் கிடைக்குது. சீவுங்க ஆண்டி. என்ன இந்த பாப்பா நம்மளை வச்சு ஏதோ காமெடி பண்ணுதா? காலையிலேருந்து நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குது. அம்மா உன் பாச மழையெல்லாம் போதுமா? ஏம்மா ரொம்ப தடவாதம்மா, வலிக்குதுமா. வர ஆத்துறதுக்கு இந்த பாப்பாவை எட்டி கடிக்கலான்னு தோணுது. ஆனால் அவங்க அம்மா வேறு அங்கே உட்காந்துருக்குது. இது பாரு, இது இன்னொன்றையும் கூட்டின்னு வந்து அதுக்கு வேறு ட்ரைனிங் கொடுக்குது. போட்டு கசகாதிக்குமா, வலிக்குதுமா உடம்பு. எல்லாரும் மேய்ஞ்சிட்டு போன இடத்துல காட்டு மூட்டில் இட்டுன்னு வந்து நம்மளை விட்டானுங்க. இந்த ஓனர் டெய்லி 5 லிட்டர் பால் மட்டும் கேட்குறான். நல்ல இடத்துல விட்றானா பாரு. புள்ளே இல்லாமனா எதனா மேய்றது? மண்ணை தாண்டா நக்கி வேறுக்கணும். பசி வேற பயங்கரமாக எடுக்குதே. இந்த புல் நமக்கு பத்தாது. வேறு இடத்துக்கு எங்கேயோ எட்டு போய் விட்டாங்கன்னா பரவாயில்ல. எவ்வளோ நேரம் தான் இதையே நக்கி சாப்பிட்றது? இந்த இடம் ரொம்ப காஞ்சி போய் இருக்குது. எல்லாமே காஞ்சி போய் கிடக்கு. நம்மளை மட்டும் நல்லா வெயிட்டாக நல்ல ஈல்டு கொடுக்கணும்னு பார்க்குறானுங்க. ஆனால் நம்மளுக்கு நல்ல சோறு போட மாட்டானுங்க. காஞ்சி போன இடத்துல இட்டுன்னு வந்து விட்டாங்கன்னு பாரு. நம்ம எப்போ இதை சாப்பிட்டு எப்போ வளர்றது? எவ்வளோ நேரம் தான் இந்த காஞ்சி போனதே மென்னுட்டு இருக்கிறது?